அங்குலட்சுமி, திருவள்ளூர் மாவட்டம் பாலியல் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன். இது வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்கள் பஞ்சாயத்தில் வந்துட்டு எங்கள் சார் ஆரம்பிச்சிருக்காருன்னா இது ரொம்ப கனவு, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது அங்கே போய் முதலமைச்சர் பக்கத்தில் நின்று இந்த கனவை ஆரம்பித்து வச்சுருக்காங்க, அது பெரிய கிஃப்ட் தான் எங்களுக்கு. அது இல்லாமல் பாலியல் பஞ்சாயத்தில் நிறைய செஞ்சுருக்காங்க, மகளிருக்காக நிறைய நடந்திருக்கு. மகளிருங்க வந்து பின்தங்கியே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு முதலமைச்சருக்கு அப்புறம் முதலமைச்சர் கொடுத்த ஸ்கீம்னால மகளிருங்க முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. பெண்களுக்குன்னு தனியாக உரிமைகள் நிறைய கிடச்சிருக்கு. பெண்களுக்கான மகளிர் உரிமை, காலை உணவு திட்டம், குழந்தை நிறைய படிப்புகளுக்கான செலவு, அதுக்கப்புறம் பட்டா கொடுக்கறது, ஃப்ரீ பட்டா கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மகளிர் இப்போ வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்ற ஒரு ஸ்கீம் எங்கள் மூலியமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நாங்கள் வீடு வீடாக போயிட்டு அவங்களோட கனவுகளை கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சிஎம். எங்கள் பஞ்சாயத்தில் ஆரம்பித்ததுனால நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் பஞ்சாயத்து வந்து பெரிய பஞ்சாயத்து, பாலியல் பஞ்சாயத்து. அதில் மகளிருக்கு நிறைய கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே அது எங்களுக்கு. ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போ தனியாக ஒரு சுயதொழில் பண்ணால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு லோன்லாம் வாங்கி தராங்க மகளிர் சுயதொழில் மூலயமா. அதை வச்சு ஒரு பெண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை சுயமாக ஆரம்பித்து அவங்க முன்னாடி வராங்க. குடும்பத்தை அவங்களால தனியாக ரன் பண்ண முடியுது. இன்னைக்கு எதையுமே யாரையுமே எதிர்பார்க்காம அவங்களால செய்ய முடியுது. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. என் பேர் பார்த்திபன், நான் மாதவரம் தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம். இந்த மாதவரம் தொகுதியில் வந்து முதல்வர் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டத்தோட பேரே வந்து ஒரு சிறப்பான பேர், உங்கள் கனவை சொல்லுங்கள். நம்ம கனவு யாருக்கிட்ட, அதாவது வீட்டில் இருக்கவங்க கூட கேட்பாங்களான்னு தெரியல, ஒரு முதல்வர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கேட்குறாரு உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இது ஒரு மிக சிறப்பான திட்டம். அது எங்கள் மாவட்டம், எங்கள் பாடியநல்லூர் ஊராட்சியில் தொடங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அமல்படுத்த போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அவங்களோட செயல்பாடு ஊர் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு யாரும் கொண்டு வராத திட்டம் நிறைய பெண்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா ஐயா அவர்கள் வந்துட்டு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் எங்களாலையும் பேச முடியுது, ஒரு தைரியமாவும் வெளியே போக முடியுது, தைரியமா வெளியே சம்பாதிக்கவும் முடியுது. அதுக்கு சிஎம் ஐயா அவர்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. பெண்களுக்காக நிறைய சலுகை கொண்டதுலாம் ரொம்ப நன்றி தான். திரும்பி அடுத்த ஆட்சி காலத்துல அவங்களே வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்து நிறைய செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நிறைய செய்வாங்க கண்டிப்பா. மகளிருக்காக அவங்க நிறைய செஞ்சதுனால இனிமே வந்து எங்களுக்கு இந்த ஆட்சி தான் வேணும் அப்படின்னு மகளிர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு தான் வர வைப்போம் நாங்க கண்டிப்பா. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுவும் புதுசா இருக்கு திட்டங்களோட பேரு. அதுவும் முக்கியமா மாணவர்களுக்கான இது சலுகைகள் நிறைய இருக்கு. நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது போல இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப எங்க ஊருக்கும் ஒரு கனவு இருக்கும். இப்போ என் கனவுன்றத விட எங்க ஊருக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அது என்ன கனவுனா, எங்க ஊர்ல ஒரு சமுதாய கூட வேணும். எங்க பகுதியில் இருக்க இடுகாடு வந்து சீரமைக்கப்படாமல் இருக்குது. இதெல்லாம் சீரமைச்சு கொடுக்க சொல்லி நாங்கள் இந்த உங்க கனவை சொல்லுங்க மூலமா நான் முதல்வருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு என்னோட மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.